இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 அதிகாரம் வசனம் 9 வசனத்தை வாசிக்கின்றேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமா பேசுகிற காரியம், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்த தேவன். அல்லேலூயா. எப்படி ஒரு தாயின் கருவில ஒரு குழந்தையை கர்த்தர் ஒரு தாய் அப்படி தூக்கி நிறுத்துறது போல, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த குழந்தை உனக்கு, நீ என்னுடைய சொத்து, நீ என்னுடைய குழந்தைன்னு சொல்லி உரிமையா எடுத்தது போல, தேவன் இந்த பூமி கடையாந்தரங்களிலே அலைந்து குறிந்து, இந்த பூமியில் உளையான சேற்றில வாழ்ந்து, நம்ம இந்த உலகத்தானா இருந்து ஒரு சமாதானம் இல்லாம அழிந்து போகிற ஆத்மா போல இருந்த நம்மளை தேவன் எடுத்தார். அல்லேலூயா. உன்னை எடுத்து, ஆமென். எங்க இருந்து எடுத்தேன்? உன்னை பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து எடுத்தேன். அலைந்திருந்து ஆகாருக்கு செவி கொடுத்தது போல, உள்ளாத இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பேய்களின் கைகள் இருந்தும் சாப கட்டுகளிலிருந்து உன்னை எடுத்த தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. மகாந்துரோ கடரபா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, என் ஜனமே நீ வேதனைப்படாத, என் ஜனமே நீ கண்ணீர் விடாத, உன்னை எடுத்த தேவனாய் இருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை எடுத்திருக்கிறேன். எங்கிருந்து எடுத்திருக்கிறேன்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி லெவல்ல போயிட்ட, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி நிற்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை எடுத்த தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தின் சூழ்நிலையிலும், சொந்த பந்தங்களுடைய எல்லா விதமான பராமரிப்புகளிலும், சரீரத்துக்கிற பலன்களிலும், சத்துருடைய எல்லா பாதிப்புகளிலும் யோசிச்சு பாருங்க. எல்லா கட்டத்திலிருந்தும் இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் கைவிட்ட நிலைமையில கடைசி கட்டத்தில் இருக்கிறவர் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். எப்ப ஆண்டவர் நம்மளை தூக்குனாரா? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியில, அல்லது எல்லாராலும் நம்பி நம்பி நான் தோத்து போய் நிக்கிறேன்ற சொல்ல நேரத்துல தேவன் உன்னை எடுத்தார். அதான் பூமி கடையாந்திரம். கடைசின்னு கடையாந்திரம்னா கடைசி லெவல், லாஸ்ட் ஸ்டேஜ்ல உன்னை எடுத்த தேவன் நல்லவன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாரும் உன்னைய பார்க்காம, எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த உன்னை தேவன் எடுத்தார். நான் பூமியின் கடையாந்தரிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, ஆமென். ஏன்? உன்னை ஒரு இடத்துல இருந்து நான் எடுத்து, அந்த கடைசி பகுதியிலிருந்து எடுத்து உன்னை சுதந்திரிக்கும்படியா அழைத்து, நீ உன்னால முடியாதுன்னு சொன்ன அந்த நிலைமையிலிருந்து உன்னை எடுத்து, உனக்குன்னு ஒரு டெஸ்டினி, உனக்குன்னு ஒரு எல்லையை தீர்மானம் பண்ணி, நீ போக வேண்டிய பிக்சரை கொடுத்து, உன் வாழ்க்கைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த தேவனாக இன்னைக்கு நான் உன் பக்கத்துல நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கைகளை ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிறபடியா, அல்லேலூயா, நீர் என்னை பிரித்தெடுத்து தூக்கி வந்தபடியா, நீர் என்னை தொட்டபடியா, நீர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டபடியா. Thank you Jesus. Hallelujah. 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 அநேக கைகளை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எஸ். கடைசி நேரத்துல இருந்த உன்னை அழைத்து கொண்டு வந்து, தேங்க்யூ லார்ட். எதுக்கு அழைத்து இருக்கிறேன்? உனக்கு ஒரு டெஸ்டினி, உனக்கு ஒரு இலக்குகளை வைத்து, நீ போக வேண்டிய தூரத்தை உனக்கு காட்டும்படியாக. தேங்க்யூ லார்ட். உன் கையை பிடித்த தேவனாக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா.
உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இப்போது உன்னை பார்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு இருதயத்தை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன், நீ என் தாசன், நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு வேண்டியவன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தேங்க்யூ. கடையாந்தரங்களிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். யாரும் உன்னை தெரிந்து முன்குறிக்காத முன்னமே நான் உன்னை முன்குறித்து, யாரும் உன்னை ஐடென்டிட்டி பண்ணு இன்னாருன்னு சொல்றதுக்கு முன்னமே, அதனாலதான் தேவனை கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே உன் எலும்புகள் உருவாகும் முன்னமே. இன்னைக்கெல்லாம் குழந்தை வெளியே வந்தாதான் தெரியுது குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை. வெள்ளை குழந்தை, கருப்பு குழந்தை, அப்படி குழந்தை, இப்படி குழந்தை, கலர் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்படியே அம்மா மேலேயும் இருக்கியா, அப்பா மேல இருக்க பாக்குறோம். ஆனா வேதம், தேவனுடைய கண்கள் பாருங்க, நீ தாயின் கருவில் இருக்கும், உன் எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். அது எரேமியா சொன்ன. உன்னை ஜாதிகள் தீர்க்கதரிசியா கட்டளையிட்டு சொன்னார், எலும்புகள் உருவாகும் முன்னே. அது மாத்திரம் இல்ல, பவுல் இன்னும் ஆழமா கிறிஸ்துக்குள்ள சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்கு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா? 2 காரியம் சொல்ற. உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விட, உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அல்லவா உத்தரவாதி, நான் அல்லவா உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் அல்லவா அந்த கடையாந்தரங்களை கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நமக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய அழைப்புல ஓடிக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு விதமான கூட்டம் எழும்பி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை துரத்தணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி இந்த பிலேயாமை கூட்டிக் கொண்டு வந்த பாலாக் ராஜா அவன் பேசின வார்த்தைகளை ஆவியானவர் இந்த நாள்ல நம்ம காட்டுகிறார். என்ன காட்டுகிறாருன்னு பார்ப்போம். என்னாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து அழைத்து வந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காத மனுஷனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அதனாலதான் ஆண்டவர், தேவன் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் தாசன் சொல்லி பிடிச்சு வச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. ஷாகா டாரா பாலா ஆந்தரோ, உங்களுடைய ஆவியை, உங்களுடைய ஆத்துமாவை தேவன் பிடிச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கரம் பிடித்தவர் நீங்க இருக்கு. ஹல்லேலூயா. என்னை பிடிச்சுக்கிட்டீங்க. இதுதான் ஆண்டவர் அப்படியே ஆவியில சொல்ல, உன்னை பிடிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. க்ளோரி. அப்பனா என்ன அர்த்தம்? கம்மு போல ஒட்டிக்கிட்டார். நான் உங்களோட வலை பக்கத்தில் நிழலா இருக்கிறேன் அப்படின்றார்ல சங்கீதத்துல. கர்த்தரின் வலை பக்கத்தில் நிழலா இருக்கிறார். பிடிச்சுக்கிட்டாரா? எதுக்கு அப்படி பிடிச்சுக்கிட்டாரா? உன்னை வா, இந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து வா, அந்த கண்ணீர் தேசத்தை விட்டு வெளியே வா, உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன்னை கொண்டு போய் சேர்க்க வந்துட்டேன். உனக்கு ஒரு தரிசனமே இல்லை, நீ என்ன எங்க போன்னு தெளிவில்லாம இருந்த. நான் என்னத்தை சோந்தரிக்கணும் பிக்சரே இல்லை, என்னை குறித்த பிக்சர். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில இந்த வரைபடம் தான் பிரச்சனை. வரைபடம், மேப், கூகுள் மேப் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எதுக்கு வச்சிருக்கிறோம்? எங்க போகணும், என்ன செய்யணும்ன்ற ஒரு இலக்கு வச்சு அதை யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில பிக்சர் இல்லை. தேவன் பிக்சர் இல்லாம யாரையும் அழைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறதுக்கு ஒரு பிக்சர் இருந்தது. அவர்களை கையை பிடிக்கும் போது ஒரு தரிசனத்தை தான் பிடிச்சாரு. ஆமே. அல்லேலூயா. பிக்சர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல, பிக்சர் இல்லாத ஒரு தரிசன படம் எதற்காக பிடிச்சார்?
எதற்காக என் கையை பிடிச்சார் தேவன்? என்ன நோக்கத்துக்காக என்னை பிடிச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவன் நான் வெறுப்பது எப்படி? அப்படின்னு ஒரு கேள்வி யார் கேட்கிறா? பிலேயாம் வந்து சொல்றான் பாலாக்கிட்ட. ஏப்பா பாலாக்கு, நீ எவ்வளவோ பணத்தை கொடுத்து, எவ்வளவோ மேன்மை கொடுத்து, இந்த ஜனத்தை துரத்தணும்னு சொல்லி, இந்த ஜனத்துக்கு விரோதமா செய்வினை வைக்கணும், இந்த ஜனத்துக்கு விரோதமா ஏவல் பில்லி சுனிங்களை வைக்கணும், இந்த ஜனத்துக்கு விரோதமா சபிச்சிடணும், இந்த ஜனம் எனக்கு முன்பாதி இல்லாதபடி துரத்தணும்னு சொல்லி என்னை கூலி பொறுத்துக்கிட்டு வர. ஆனா அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கூட்டம் இது. இந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தின் மேல எந்த சாப வார்த்தைகளும் பலிக்காது, எந்த சாப கிரியும் பலிக்காது என்பதுதான் பிலேயாமுடைய வார்த்தையா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் பிலேயாம வாயில வார்த்தையை போட்டு, பிலேயாமை கொண்டு தேவன் பேசின, நான் உனக்கு சொல்ற வார்த்தைகளை மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்? பேசணும். அப்ப தேவன் இப்ப பிலேயாம் பேசின வார்த்தைகள்லாம் யார் பேசின வார்த்தைகள்? தேவன் பேசணும். அல்லேலூயா. இந்த ஜனம் என்ன செஞ்சு, எந்த கிரியை செஞ்சு? ஒரு கிரியும் செய்யல. அழைத்தார், அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதான் ஒரு பாடல், பழைய பாடல், எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. இதுதான் அந்த கூட்டம். அந்த கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல்ல எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, என்னது? பின்பற்றி வா. மோசே ஆரோன்னு சொல்றாங்க, தேவனை ஆராதிக்க வா. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், அவருடைய பலிபீடத்தை தேடுகிற கூட்டம். அவர் பெய்கிற மழையை குடிச்சு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. நீ ஏமாற்றப்பட கூட்டம் அல்ல, நீ ஏமாந்து போக முடியாது, நீ வெக்கப்பட்ட கூட்டம் அல்ல, நீ இந்த பூமியில தலை குனிந்து வாழ்றதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. ஒருத்தர் என கூட இருக்கிறாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு அக்னாலஜியுடைய கூட்டம் நீங்கள் ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஒரு அடையாளத்துவத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க அடையாளத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். அநேக நேரம் எதுல மிஸ் பண்ணிடுவோம்னா, இந்த ஃபவுண்டேஷன், நம்ம மேல கர்த்தர் போட்ட ஃபவுண்டேஷன், கர்த்தர் நம்மளை வச்சிருந்த ஐடென்டிட்டி, அடையாளத்தை மிஸ் பண்ணி மறந்துடும். யார் நம்மளை அழைத்திருக்கிறார்? என்னுடைய டெஸ்டினி என்ன? என்னுடைய பாதை எங்க? நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு பிம்பத்தையே சத்துரு அழிச்சிருவோம். அதனால நம்மளை சுத்த விட்டுருவான். தேவன் இல்லாத மாதிரியே தோற்றங்கள், மாய தோற்றங்களை கொண்டு வந்துருவான். கர்த்தர் உன்னை கைவிட்டான்ற பல காரியங்களை, மாய தோற்றம். என்ன தோற்றம்? மாய தோற்றம். தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தது போல, கர்த்தாவே இருக்கிறீரா இல்லையா என்ற ஒரு சூழ்நிலை போல. அதனாலதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும் பொழுது, பேசும் பொழுது பிலேயாம் பேசின ஒவ்வொரு வார்த்தை, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் தேவன் சபிக்காதவன் நான் சபிப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வச்சுட்டு அவன் சொல்ல, நீ இந்த ஜனங்க நோக்கம் என்ன? பிலேயாம கூட்டிட்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த மோவாப் ராஜா, இந்த ஜனம் என்னை விட்டு போகணும், இந்த ஜனம் என்னை என் எல்லையை விட்டு கடந்து போகணும், இந்த ஜனத்தை விட்டோம்னா அவன் என்னை மேற்கொண்டுருவான், இந்த ஜனம் வல்லமையான ஜனம், இந்த ஜனம் எகிப்தியர், இந்த ஜனத்து மேல இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்கி போனான். ஆகவே இந்த ஜனத்தை சபிக்கணும், ஏதாவது மந்திர மாந்திரிகம் பண்ணிடணும், எதையாவது செஞ்சு இந்த ஜனத்தை துரத்தணும்னு சொல்லி வர்றதுதான் மோவாபுடைய கூட்டம். ஆனா தேவன் அவர்களோடு இருந்தான், பயணம் பண்ணினான். இந்த ஜனம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னு தான் வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கும்படியே நான் தான் சொல்றேன், தேவ பிரசனத்திலே இருந்தீங்கன்னா சரியா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு டவுட் உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே, என்னோட ஜேர்னி கரெக்டா போயிட்டு இருக்கா, என்னை கரெக்டா பாழும் தேசத்துல கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற ஒரு டவுட்டே தேவையில்லை. கர்த்தர் உங்களை வலது கரத்தை பிடித்திருப்பார் என்றால், கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால்,
நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள் என்றால். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொன்ன, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். அதனாலதான் அவருடைய கைக்கல்வான ஆடுகளை போல இருக்கணும். ஆண்டவரே, உடைய பிரசன்னம், உடைய வார்த்தை, உடைய அபிஷேகம் என்னை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நீர் என்னுடைய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், நான் உடைய ஆடு. எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, எந்த டைரக்ஷன் தெரியாது, பூமியின் மேடு பள்ளங்கள் எனக்கு தெரியாது, பொல்லாத மனுஷர்களை அறிய முடியாது என்னால. நான் சாதாரண ஒரு சூதுவாது இல்லாத ஒரு ஆடு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. என்னை நடத்துற பிரதான மேய்ப்பன் நீங்க தான் ராஜா. என்னை சிங்கத்தின் கைக்கு தப்பு வச்சிருக்கிறீங்க, கரடி கைக்கு தப்பு வச்சிருக்கிறீங்க. எதுக்கு ஆண்டவரே? எனக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னை சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பு வைத்த தேவன். அப்படிதான் போட்டு தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விசை சிங்கமோ ஒரு விசை கரடியும் வந்தது. தேவன் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தாவீது தப்பு வச்ச அந்த ஆடை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடத்தப்படும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான திட்டத்தை நடத்தினார். ஆனா வழியில வர சத்துருவோ வித்தியாசமான சத்துருக்கள் எல்லாம் பார்த்தார், வகை வகையான சத்துருக்கள் எல்லாம் பார்க்க வைத்தார். சர்ப்பங்கள் ஓடினது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஓடினது. அது ஒரு வனாந்திர பாதை. ஒரு மனுஷன் ஒரு காலம் நடக்காத பாதையில தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி. மரண இருளும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே நான் பயப்படேன், தேவரே உங்க கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு மனுஷனும் ஒரு காலம் நடக்காத பாதையில கர்த்தர் என்ன பண்ணாரா? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தாரா. கர்த்தர் மகிமைக்குள்ள வச்சிருந்தார். ஒரு தேவ பிரசன்னம், பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி அனாயிண்டிங். தேவ பிள்ளைகள் நிச்சயமா ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையில இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். பகல்ல பனி போல தேவ பிரசன்னம், வார்த்தை மண்ணா இருந்தது, இரவுல ஒரு அக்கினி இருந்தது. இது ரெண்டு இருந்ததுதான் தேவ பிரசன்னம் இருந்தா எவ்வளவு பெரிய பாதையில நீங்க கடந்து வந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் நடத்துறது ஆச்சரியமா நடத்துதா இருந்தது. ஒரு இடத்திலேயே சிக்கி இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்திலே அவனை வெளியே கொண்டு வந்தார். வாடா, வேற ஒரு உலகத்தை உனக்கு காட்டுறேன், நீ உனக்கு ஒரு ஜேர்னியை ஓப்பன் பண்ற, உனக்கு ஒரு பயணத்தை ஓப்பன் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு புது பயணங்களை கர்த்தர் திறக்கிறேன். கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பா, நான் ஒரு கிடங்குள்ள சிக்கி கிடக்குறேன். ஷாபா லாபா தூரா கடரமா, எனக்கு ஒரு புது பயணங்கள் ஷாமா லா துரு கடரமா. ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பயணங்களை கர்த்தர் தருகிறார் ஆவியில். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எல்லைகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிக்கி முணங்கி முறுமுறுத்து வேதனைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் கையிலிருந்து கர்த்தர் விடுதலை பயணங்களை கொண்டார். யாத்திராகமம்னா என்ன அர்த்தம்? யாத்திரைகள். யாத்திராகமம்னா பயணம், விடுதலை பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயணங்களை கர்த்தர் எப்போ விடுதலை வெற்றி கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்களோ, விடுதலை அபிஷேகத்தை உணர ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்களுக்கே கர்த்தர் விடுதலை பயணங்களை வச்சுட்டார். அல்லேலூயா. விடுதலைனாலே என்ன அர்த்தம்? பயணங்கள். டெலிவரன்ஸ்னாலே பயணங்கள், ரட்சிப்புனாலே பயணங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. பயணங்கள். தேங்க்யூ லார்ட். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து, ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வரதான் பயணங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் புது பயணங்கள், புது ட்ராக், ரேகாடா ரேபாலா ஷாபாலா, நியூ ட்ராக் உங்களுக்கு ஓபன் ஆகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். நெஞ்சில கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. நியூ ட்ராக், புதிய ட்ராக். ஆவியான சொல்றேன். ரேபாலா ஷாபாலா, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. புது எல்லைகளை கர்த்தர் திறக்கிறார், புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார், புதிய பாதைகளை கர்த்தர் கொண்டு வர, புதிய புதிய மனுஷர்களை சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்ற, பழையவை எல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. சபிக்க வந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வைத்தவன். இன்னைக்கு உனக்கு விரோதமா சில சத்துருக்கள் வந்து சபிக்க வருதா? கவலைப்படாத தேவப்பிள்ளை, அந்த வாயவே ஆசீர்வாதமான வாயை மாற்றுவார். ஹல்லேலூயா. சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்து விட்டு போகிறான். ஹல்லேலூயா.
தேங்க்யூலா. என்னதான் முயற்சிகள் கட்டு மேல கட்டு போடுறான், என்ன பண்ணா? பிழையாம விடல பாலாக்கு. ஒரு இடத்துல இருந்து சபிக்க கொண்டு வந்தான், அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்துச்சு. திரும்ப இன்னொரு இடத்துல, இப்படியே 3 இடத்துல. உடனே அவன் சொல்ல, நீ சபிக்கவே ஆசீர்வதிச்சு போயிட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு பாலா கோபப்படுற அளவுக்கு கர்த்தர் கூடயே நின்று சத்துருக்கள் உன்மேல ஜெயம் கொள்ளாதபடி இருக்கிறபடியால் தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறத நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உன்னை ஜெயிக்காதனால தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென். அதுதான் தாவீது சொல்கிறான், என் சத்துருக்கள் என் மேல் மேற்கொள்ளாதனாலே, ஜெயம் கொள்ளாதனாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீகாடா ரீபலா ஷபலரா துரகடா. சபிக்கணும் வந்தவன் ஆசீர்வதிச்சு விட்டு போறான். ஏன்? கர்த்தர் வெறுக்காதவன் நான் வெறுப்பதில்லை. ஏன்னா இந்த ஜனம் நேசிக்கப்படப்பட்ட ஜனம். இன்னைக்கு பூமியில உங்களை தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, உன் மேலதான் கர்த்தர் தம் பிரியத்தை வச்சிருக்கிறார். உன்னைதான் பெப்சிபா என்று பியூலா என்று அழைத்திருக்கிறார். உண்மை பிரியமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இடிக்கப்பட்ட பட்டணமா இருந்த உன்னை கர்த்தர் அரணிப்பான பட்டணமா வச்சிருக்கிறார். இன்னும் வைக்க போறாரு, கட்டுகிறார். இடிஞ்சு போயிருக்கிற உன் பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டுகிறார். அவர் நாள்தோறும் கட்டுகிற தேவன். உன் வீட்டை கட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டை புதுப்பிக்கிறார் தேவன். உங்க வீடுகள் புதுப்பிக்கப்படுகிறது. ஷபலா கத்துரா கடரபா ரீபலபா. அந்த சொந்த வீடுகள் புதுப்பிக்கப்படுகிறது. ஆலையில புதிய வீடுகளை கட்டி தருவார். லமா ஹந்து ரூ கடரபா ஷபலா. உன் வீட்டுல சமாதானத்தை கட்டி எழுப்புவார். குடும்பத்தில் இருக்கிற சண்டைகளை தேவன் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குற. உன் வீடு புதுப்பிக்கப்படுகிறது. உன் வீடு புதுசா மாறுது. உன் குடும்ப வாழ்க்கை புதுசா மாறுது. தேங்க்யூ லார்ட். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். லிமா ஹந்து ரோ கடரபா ஷியா கத்துர கடபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் செய்யறார் சிஸ்டர், பிரதர். உங்களுக்கு விரோதமா வந்தவன கர்த்தர் என்ன பண்றாரு? தீமையை நன்மையாய் மாற்றுவார். சொல்லுங்க, தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமானுடைய செய்த தந்திரம் பயங்கரமான தந்திரம் இல்ல? ஒரே நாள் என்ன பண்ணணும்? தூக்கி ஒரே நாள்ல ஒரு ஃபிராக்ஷன், ஒரு செகண்ட்ல மாறி தலைகளை தூக்குல போடணும்னு வந்தான். யூத குலத்தை அழிக்கணும்னு நினைச்சான். தூக்கு மரம் எல்லாம் செய்யப்பட்டாச்சு. சத்துரு, அதான் வேதத்தை சங்கீதத்தை நீங்க படிச்சாங்க, தான் வெட்டின குழியில தானே விழுந்தான். எவன் உங்களுக்கு விரோதமா குழி வெட்டுறானோ அவனே விழுந்துருவான். அல்லேலூயா. அவன் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனாக, அவங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், எவனா இருந்தாலும் சொந்தக்காரனா இருக்கலாம். எவன் உனக்கு விரோதமா குழியை வெட்டானா கண்டிப்பா குழி வெட்டுவான். வெட்டாம இல்ல, சில சவால் வரதான் செய்யும். எவன் உனக்கு விரோதமா குழி வெட்டுவானோ அவனுடைய காலே சிக்கி கொண்டது. அவனே தன் குழியில விழுந்தான். ஆமான் எந்த தூக்கு மேடையை போட்டானோ அதே தூக்கு மேடையில ஆமானத்துக்கு என்ன பண்ணாங்க? போட்டாங்க. சிஸ்டர், பிரதர், இந்த காலை வேலையில இந்த மாலை வேலையில ஆவியான தெளிவா சொல்லாரு, தைரியமா இரு. நான் அல்லவா அவனை தெரிந்து அவனை பிடிச்சுக்கிட்டேன்ற. சொல்லுங்க, நீ என்னை பிடிச்சுக்கிட்ட தேவன். இந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்னை பிடிச்சுக்கிட்ட தேவன். ஆண்ட பிடிச்சிட்ட தப்பு. நீ என் ஜனம். ஹல்லேலூயா. நீ என் ஜனம். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பாருங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படின்னு கேட்டுட்டு, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அது மாத்திரமல்ல, இதே 23 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக. அந்த ராஜாக்களுக்குரிய ஒரு ஜெயம்,
ராஜரீக தொனிகள், சத்தங்கள் உங்களுக்குள்ள இந்த நாளிலிருந்து புறப்பட போகிறது. உங்களுடைய வார்த்தைகள் இனி கெஞ்சி கெஞ்சி இருக்காது. இனி உங்க வார்த்தைகள் தேவன் வார்த்தையை ராஜாக்களை போல கட்டளையிடுவீர்கள். மனுஷர்களுக்கு கட்டளையிடுவீர்கள். மனுஷர்களை ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமையா இருக்க மாட்டீர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம். நான் யாரு அப்படின்னு ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, தனக்குள்ள தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, அவனுடைய தொனியெல்லாம் மாறிடும். இந்த டோன் சொல்றாங்கல்ல, வாய்ஸ் ரைஸ்ன்றாங்க பாருங்க, அதெல்லாம் மாறிடும். ஆண்டவர் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ராஜாவின் சத்தத்துல ஒரு அதிகாரம் இருக்கும். ராஜாவின் உருக்குதல் சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு உருக்குதலா இருக்கும். சத்தம், ராஜாவின் சத்தம் சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு சத்தமா இருக்கும். ராஜாவின் ஜெயத்தொனி, ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ள இருக்குது? இஸ்ரவேலை அழைக்கப்பட்டவனுக்குள்ள இருக்கு. அந்த பூமி கடையாந்திரத்துல சிக்கி ஒரு காலத்துல நின்று அழுதுட்டு இருந்தான் பாருங்க, ஒரு மூளையில அழுதுட்டு இருந்தான் பாருங்க. அத்தி மரத்தின் கீழே இருந்த அவனை கண்டு அழைச்சாரு பாருங்க. அதுபோல ஒரு மரத்துக்கு அடியில் நின்று, ஒரு மூளையில நின்று, ஒரு ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருந்தான் பாருங்க. ஹல்லேலூயா. அவனை அழைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்த போதே உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. யாரை பார்த்து சொல்றாரு? இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டு உங்களை பார்த்து ஒவ்வொருவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள சொல்றாரு, ராஜரீக உடை உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ராயல்டி. நீ போய் யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது அது தருவாங்களா, இது தருவாங்களா எதிர்பார்க்க கூடாது. நம்ம ராஜாக்களை போல கொடுக்கிறவங்களாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம 4 பேருக்கு விதைக்கணும். ஆமென். ராஜாக்களை போல செயல்படும். ராஜரீக சத்தம் அந்ததான் ஆண்டவர் சொல்ற, ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குது அந்த மக்களுக்கு. யாருக்கு? அழைக்கப்பட்டு வெளியே வந்தா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டா பாருங்க, தேவனே நம்பி வந்தா பாருங்க, தேவனை அழைச்சிருக்கிறான்னு ஒரு நிச்சயத்தோடு வாழ்றான் பாருங்க. யாருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? யாருக்கு அந்த கம்பீரம் இருக்குது? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம் 23, 22ல தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருத்து ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. காண்டாமிருத்து ஒத்த பலன், ஒரு பலன், வல்லமையான ஒரு பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட. நீங்க நினைக்கிறீங்க நினைக்கலையோ, உங்கள் மேல ஒரு அபிஷேகம், அவ்வளவு அபிஷேகம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி மேலையும் கணக்கடாத தேவனுடைய அபிஷேகம் அளவற்ற விதமா இருக்கு, டெபாசிட் ஆயிருக்கு. அது அநேக நேரம் நம்ம பார்க்கறது இல்லை. பார்க்காதனாலதான் இல்லைன்ற மாதிரி நினைச்சு வாழ்றோம். உங்கள்கிட்ட நீங்க பார்க்காதனால இல்லைன்ற அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. இல்லாதவைகளே இருக்கிற போல் அப்படின்னா என்ன? அது எல்லாமே இருக்குது, ஆனா நம்ம கண்கள் இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. அது ஒரு காண்டாமிருத்து ஒத்த பலன். அந்த பலனால என்ன வேணா முட்டி துரத்த முடியும். சீரியர்களை அந்த பலத்தினால என்ன பண்ணுவான்? முட்டி துரத்துவான். சீரியர்களை என்ன பண்ணுவான்? முட்டி துரத்துவான். எதிரிகள் வர்ற சீரியர்கள் சீரிக்கிட்டு வராம பாருங்க, பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவைகளாலே முட்டி துரத்துவான். முட்டி துரத்துவீங்க. அதுக்குதான் காண்டாமிருத்து போல பலன் இருக்குது. அவ்வளவு பலனை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. அதனால என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம்தான். சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல என்னை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. என்னவா இந்த ஜனத்துக்கு எது பலிக்காதான்? மந்திரவாதம் பலிக்க மாட்டேது. ஏன்? தேவன் ஒருவர் இறங்கி நிக்கிறார். இந்த ஜனம் அழைப்புல நிக்குது, பாவம் இல்லாம நிக்குது, பரிசுத்தத்துல வளருது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவத்துக்கு வேலை இல்லை. பாவம் இல்லாதனால பிசாசுக்கும் வேலை இல்லை. பரிசுத்தம் குறைச்சதுனாலதான் பிசாசு வரும்.
சத்துரு ஏன் வரான்? பரிசுத்த குறைவு, ஒரு ஸ்டாண்டர்டை மிஸ் பண்ணிடுறோம். இதுல ஏதோ ஒரு கேப் இடம் கொடுத்துறோம் சத்துருக்கு. அதனாலதான் பவுல் சில பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க இடத்துல நின்றுகிட்டே இருங்க. அந்த இடத்துக்குள்ள வேற யாரும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. உலகத்தை விட்டுறாதீங்க, பொல்லாத மனுஷர்ல விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லுகிற மாதிரி அந்த இருதயத்துல அப்பப்போ அனல் போட்டு அக்கினி போட்டுட்டு வார்த்தையை போட்டு தியானிச்சுக்கிட்டே இருங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் தொடவே முடியாது. எப்போ? உங்களை நீங்க காத்துக்கொள்ற வரைக்கும், உங்களை தேவனுக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள் காத்துக்கொள்ற வரைக்கும் சத்துருக்கு அங்க வேலை இல்லை. ஆகவே குறி சொன்னாலும் அது நிக்க மாட்டேது. 3 தடவை 4 தடவை மந்திரத்துல செய்வனை வச்சுட்டே இருக்கலாம்னு ட்ரை பண்றான். என்ன பண்ண முடியல, மந்திரம் பலிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்? அங்கதான் ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறாரு. விளையாம வீட்டை விட்டு புறப்படும் போதே வந்துட்டாரு. நம்முடைய தேவன் எவ்வளவு தேவன், எவ்வளவு நல்ல தேவன். பறந்து காக்குற வச்சிகளை போல இருக்கிறவரே, சொல்லாம பறந்து காக்குற வச்சிகளை போல இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற. எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை அடிச்சு பாதுகாக்கிறது போல தேவனுடைய உணர்வு அப்படிதான் இருக்கு. தேவனுடைய உள் உணர்வு உங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கு. என் புள்ள, என் ஜனம் அப்படின்னு சொல்லி கத்த என்ன பண்றாரு? நான் பெத்திரிக்கு போட்டிருக்கேன்ல வார்த்தையினால, தேவனுடைய வசனத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க, பெற்று போட்டிருக்க தேவன். கிறிஸ்துக்குள்ளாக தேவன் உங்களை பெற்றெடுத்த ஜனம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற ஜனம். நீங்க சாதாரண ஜனம் அல்ல. இந்த உலகத்தின் பார்வையில் நீங்க சாதாரண ஜனம் அல்ல. நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை தலை குனிஞ்சோ வெக்கப்பட்டோ இழப்புகளோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பழைய ஐடென்டிட்டியை நினைச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புது ஐடென்டிட்டி தர்றாரு. தேவனுடைய ஜனம், தேவனால் நேசிக்கப்பட வேண்டிய ஜனம், உன்னை வெறுக்காத ஜனம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் பிரிய வைத்திருக்கிற ஜனம். கர்த்தர் உன்னை பூமி கடையாந்திரங்களில் அழைத்திருக்கிறார். சும்மா அழைக்கல. நீ எல்லாம் கடைசி பாளையத்துல நின்று, கடைசி இடத்துல இருந்து, உச்சகட்ட நிலைமையில இருந்து இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும் பொழுது, கண்ணை மூடிட்டு முகத்தை மூடி அழுது கொண்டிருக்கும் பொழுது உன் தேவனுடைய கரவனை அழைத்திருக்கு, உன்னை பிரித்தெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அடுத்து சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு என்ன இல்லையா? குறி சொன்னாங்களாம். இந்த ஜனத்துக்கு என்ன சொன்னாங்களாம்? குறி வச்சாங்க. குறி சொல், சபிச்சிருவோம், சில கெட்டதை செஞ்சிருவோம், இந்த ஜனத்துடைய வளர்ச்சியை நிப்பாட்டிடுவோம், இந்த ஜனத்துடைய பயணத்தை நிப்பாட்டிடுவோம். உங்களுடைய ஜேர்னிய, உங்களுடைய பயணத்தை எந்த பிசாசும் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதமும், எந்த செய்வினையும், எந்த பில்லி சூனிய வல்லமைகளும், எந்த ஒரு மந்திர கட்டுகளும் உங்க பயணத்தை நிறுத்த முடியாது. உங்களுடைய வளர்ச்சி நிறுத்த முடியாது, முடியவே முடியாது. என்னதான் மந்திரவாதம் பண்ணு வந்தான், வளர்ச்சி நிப்பாட்டினானா? இல்லவே இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் வந்து தேசத்துல என்ன பண்ணாங்க? போய் சேர்ந்தாங்களா இல்லையா? ஆமே. விசுவாசியாத ஒரு கூட்டம் தான் அழிஞ்சு போச்சு. அது என்ன கூட்டம்? அது விசுவாசியாத கூட்டம். ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், சங்கீதக்காரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீவனுள்ள தேசத்துல நான் நன்மை காண்பேன் ஒரு விசுவாசம் இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆனா விசுவாசம் இல்ல, வனாந்திரத்திலே சுத்த விட்டு அழிச்சு போடுறாங்க. சில கூட்டம் அப்படி இருக்கும். அந்த கூட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் நானும் சுதந்திரிக்கிற கூட்டம். சொல்லுங்க, சுதந்திரிக்கிற கூட்டம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற கூட்டம், அது ஆவியினாலே வார்த்தையினாலும் வாக்கு தத்தத்தை பெற்ற கூட்டம். ஆண்டவர்கிட்ட இனி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாக்கு தத்தத்தை வாங்குங்க. நிறைய வாக்கு தத்தத்திலே நில்லுங்க. வாக்கு தத்தத்தை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அப்படியே பலிக்கிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க பயணம் அப்படியே போ. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்திலேயே இருங்க. பகல்ல மேகஸ்தம்பம் இருக்குது. வசனம் காலையில எந்திரிச்சோன்னே மண்ணா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வார்த்தை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வார்த்தையை நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு பலனா இருக்கும். அதே மாதிரி நைட் நேரம் அக்கினி இறங்கிட்டே இருந்துச்சு. அக்கினி அபிஷேக கூட்டம் நல்ல அபிஷேகத்தை நிரம்பிக்கிட்டே இருக்கு. பகல்ல மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு என்ன பண்ணவில்லை, விலகி போகல. விலகாத கிருபையோட தான் வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க ஒரே நிமிஷத்தை அவுட்டு.
ஏன்னா அது பயங்கரமான ஏரியா, வனாந்திரம். மேக ஸ்தம்பம் இல்லைன்னா அந்த வெக்கையிலே அழிஞ்சு போயிடுவான். இரவில் அக்னி ஸ்தம்பம் இல்லைன்னா பூச்சி கட்டைகள் நிறைய இருந்துச்சு. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிற இடம் கொட்டிடும் டக்கு டக்கு டக்குன்னு. இன்னைக்கு அநேக விசுவாசிகளை பாம்பு கடிக்குது, தேள் கடிக்குது. ஏன் கடிக்குது? ஏன்னா அவங்க அந்த அனாயிண்டிங்ல இல்லை. அந்த இடத்துல அந்த இருதயத்துல எகிப்துக்கு திரும்புனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு திரும்பும் பொழுது என்ன ஆயிடுச்சு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை கத்த என்ன பண்ணாரு? அனுப்பிவிட்டாரு. அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நேரம் அதே வனாந்தரத்துல கர்த்தர் இல்லாம யுத்தம் பண்ண ஓரியரை துரத்த போவான். கர்த்தருடைய பிரசனம் இல்லாம துரத்த போகும்போது என்ன ஆயிருது? போகாதீங்கன்னு சொல்லுவான். மோசே சொல்லுவாரு, போகாதீங்கடா, கர்த்தர் இல்ல, உங்கள்கிட்ட இல்ல, போகாதன்னு. ஆனா மீறி போகும்போது துரத்தப்பட்டவர்களா வருவாங்க, வெக்கத்தோட வருவாங்க, அவமானப்பட்டு தோல்த்து போய் வருவாங்க. அதனாலதான் என்னைக்குமே கர்த்தர் உங்களோட இருப்பார் என்றால் உங்களுக்கு எப்பயுமே ஜெயம். நான் அடிக்கடி எங்க சபையில பாடுறோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி தான். அதுதான் யோசுவாவோட கர்த்தர் இருந்தது. அப்ப என்ன நடந்துச்சு? பல ஜாதிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆயி பட்டணத்துல வரும் பொழுது என்ன ஆயிடுச்சு? மிஸ் கிடையாது. கர்த்தர் இல்லாத ஒரு சூழ்நிலை. வெறும் 36 பேர் அவுட்டு. வெறும் 3000 பேர் போய் ஜெயிக்கலாம்னு சொன்ன போறதுல அவ்வளவு தோல்வி, நிக்க முடியல. அதனாலதான் எந்த காரியமும் உங்களுக்கு ஜெயமா தான் மாறும்படியா தான் கர்த்தர் வந்திருக்கிறார். உங்க கருத்தை பிடிச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் நானும் அப்பாவுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே, தேவனுடைய ஐக்கியத்திலே போய்கிட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எதுவுமே உங்களை டேமேஜ் பண்ணாது. சரியா ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயமா தான் வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக கர்த்தர் வச்சுக்கிற அந்த தரிசனம், கர்த்தர் வச்சுக்கிற அந்த இலக்குக்கு நேரம் உங்களை நடத்தி செல்வாங்க. எல்லா விசுவாசிகளுமே, இந்த புதிய பாட்டு விசுவாசியா இருந்தாலும் பழைய பாட்டு விசுவாசியா இருந்தாலும், எல்லாருக்குமே சுதந்திரிக்கிற விசுவாசத்தினாலே சுதந்திரிக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை தான் மெயினா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசியாதவர்களுக்கு பரலோகத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. விசுவாசிக்கிற கூட்டம் இந்த பூமியிலே சுதந்திரிக்கிற கூட்டமா நீங்கள் நானும் இருப்பேன். ஆமென். விசுவாசியாத கூட்டம் என்ன கூட்டம்? பரலோகம் தான் நமக்கு எல்லாம், இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கண்ணை மூடிக்கணும். அவங்களுக்கு விசுவாசமே தேவையில்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? இந்த பூமியை கர்த்தர் கொடுத்துக்கிறார். இந்த பூமியில கர்த்தர் நம்மளை கொண்டு பல தேசங்களை சுதந்திரிக்க வைப்பார், பல எல்லைகளை சுதந்திரிக்க வைப்பார், பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைப்பார். வாக்கு தத்தத்தினாலும் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நாம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனத்தோடு வாழ்வாங்க இங்க உள்ள கூட்டம். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட கூட்டங்களா இருக்கும்படி அழைத்து இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரக்தி ஆயிடாதீங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல ஒரு பிக்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் தேவ பிரசன்னத்துல வரும் பொழுது தேவ வல்லமையில் நிரப்பப்பட ஆண்டவர் உங்க வாழ்க்கை குறித்து தெளிவான ஒரு வரைபடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரே வரைபடம். என்ன வரைபடம்? எகிப்தை விட்டு என் ஜனத்தை கொண்டு வந்து நான் அவர்களுக்கு உண்டு பண்ணின வைத்த நன்மையை அவர்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய மகத்தான திட்டம். ஆமென். அந்த திட்டத்தை அவர் பார்த்திருக்க மாட்டாங்க, யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அது அவர்கள் கற்பனையில் கூட வராத தேசம் பாருங்க. ஆனா வார்த்தையில வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொல்ல? நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்குறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் எதற்காக என் வாழ்க்கையை கையை பிடிச்சிருக்கிறாரு? என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சத்துவத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய முயற்சினால் அல்ல, என் கையை பிடிச்சவராலே என் தேவன் உண்டாக்கியிருக்கிற அந்த நன்மையை, என் தேவன் எனக்காக உண்டு பண்ணின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் சுதந்திரிக்க போய் சேர்வதற்காக, கானானை சுதந்திரிப்பதற்காக. அந்த கானான் என் தேவனால் உண்டாக்கப்பட்ட கானான். அது என்னுடைய முயற்சினால் அல்ல, அது அவரோட வலதுகரம் சம்பாதித்த சுதந்திரம். அது அந்த சுதந்திரத்துல போய் நான் சேர்வதற்காக தேவன் என்னை கருத்தை பிடித்திருக்கிறான்ற விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த போன் பிரேயர்ல ஆண்டவர் எல்லாருக்கும் சொன்னார், எல்லாருக்கும் தேவனா இருக்க கர்த்தர் சொன்னார், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேப்பா. இன்னைக்கு ஒருவேளை பால் வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்படும். அடிக்கடி சொல்றேன், பால் வாங்க கூட காசு இல்லாம உன்னோட பொருளாதாரத்துல கஷ்டங்கள், வேதனை. ஆண்டவர் அப்படிலாம் வைக்கிறது இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை, தேவனால் உண்டாக்கப்பட்ட சுதந்திரத்தை சுதந்திரிப்பார்கள். அப்போ இன்னொரு ஒரு வசனம் மட்டும் இதிலே சொல்லப்படுகிறது. அந்த ஜனம், இந்த ஜனம் அழைக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பூமியிலிருந்து கடையாந்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும்,
பாலம் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. 24:1 வாசிக்கிற, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோதே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலாகிய தேவ ஜனமே, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. காலை வேளையில, இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமா, இப்ப ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமா இருப்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதே, நீங்க நல்லா இருக்கணும் தேவனுக்கு பிரியம். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புற ஒரே ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய கர்த்தர், வேற யாரும் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யாரும் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிற ஜீவனுள்ள தேவன், உங்க ஃபேமிலி, உங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தேவன். இதனால சத்திய வார்த்தை நம்மோடு பேசியிருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்கள் உங்களை அழைத்திருக்கிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறாரையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்தை மட்டும் விசுவாசி. ஹல்லேலூயா. உன் மனசுல ஒன்னே ஒண்ணு சொல்லு, என் தேவன் எனக்காக உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, அது என்னால யோசிக்க கூட முடியல. அதுதான் விசுவாசம். இது என்னால நான் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதங்கள், நான் கிரகித்து பார்க்க முடியாத ஒரு யோசனைகளை தேவன் எனக்காக பெரிய கரங்களை வச்சுக்கிறார். அது எப்ப செய்ய போறாரா? இன்னும் கொஞ்ச காலத்துல செய்யறேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல செய்வேன். ஹல்லேலூயா. 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 இன்னும் கொஞ்ச காலத்துல சொல்லப்படும். யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேல் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஷபாலா கத்தரபா. விட்டு கொடுத்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஷபாலா கத்தரபா. ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து ஒரு நோக்கம் உண்டு. பூமியின் கடையாந்தரங்களில் நின்று கொண்டிருந்தேன், கடைசி முனையில் நின்று கொண்டிருந்தேன். என்னை நீ கரத்தை பிடித்து என்னை அழைத்து என்னை நீங்க தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை வெறுக்கவில்லைன்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்திருக்கிறேன். நீ எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். நீ என் தாசன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் சபிக்காதவனை சபிப்பது எப்படி? ஹல்லேலூயா. உன் மேல வெறுப்பு எப்படி வரும் தேவனுக்கு? உன் மேல சாபம் எப்படி வரும் என் பிள்ளையே? ஹல்லேலூயா. 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 மந்திரவாத சாபங்கள் எப்படி வரும்? மாந்திரிக சாபங்கள் எப்படி பலிக்கும்? உன்னுடைய முன்னோர் செய்த சாபம் எப்படி பலிக்கும்? ஷீகாட்டா ராபாலா. நீ அழைப்புல ஓடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது எதுவுமே உன் மேல பலிக்காது. ஹல்லேலூயா. நீ பிரசன்னத்துல இருக்க உன் மேல மழை பெய்யும். ஹல்லேலூயா. அந்த தண்ணீரை குடிப்ப, அந்த ஆவி நிறைவாகிய தண்ணீரை குடிப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. உனக்குள்ள கடக்காத ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஊற்றை நீ மொண்டு எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷபா லபா தூரா கடா தரா கடா மாரா பாலா பாரா பாலா ஷபா லபா தூரா கடா. நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கடவோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு மேன்மையானதை வச்சிருக்கான். புதிய பயணங்களை தொடக்க போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானானுக்குள் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அது ஒரு மகிமையான கானானா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் சம்பாதித்த கானானா இருக்கும். ஹல்லேலூயா. அது என்னுடைய யோசனைக்கு மிஞ்சினதா இருக்கும். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ரீபா லபா ஹத்துருபரபா லம்மர கட்டர. ஒன்னே ஒன்னு உம்முடைய கரத்தின் கீழே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உம்முடைய களிமண். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய புயவன். ஹல்லேலூயா. என்னை சரியா வணைவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
என்னை நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூலா, தேங்க்யூலா. என்னை சரியான இடத்துல நடத்துவீங்க. ஹல்லேலூயா. தரிசனங்களை கொடுப்பீங்க, சொப்பனங்களை கொடுப்பீங்க, ஞானத்தை கொடுப்பீங்க. லோன் அடைக்கிறதுக்கு உனக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை முடிப்பதற்கு ஞானத்தை தருவார். அந்த குறிப்பிட்ட சூழலில் இருந்து வெளியே வருவ கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் மேல ஆசீர்வாதம். நீ ஒரு காண்டாமிருக கொத்த பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தேவன் அல்லவா தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ அவருக்கு தாசன் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் உன்னை வெறுத்து விடவில்லை அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பூமியின் கடையாந்தரங்களில் அழைத்து வந்த தேவனா இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே, நீர் என் தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நான் அதிகாலையிலும் தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலபா ஷபல கட்டரபா லிமமா ரகட்டரபல ஷகட்டரபா லிபபா ரபல ஷபலபா தூர கடடபா. இன்னும் எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பும். இன்னும் எனக்கு தரிசன படங்களை தாரும். இதுவரைக்கும் உம்மை குறித்து தெளிவில்லாமல் உம்மை முறுமுறுத்திருப்பேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமா பேசியிருப்பேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமா கத்திருப்பேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் சபிச்சிருப்பேன் ஆண்டவரே. உம்மை நான் வெறுத்திருப்பேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என்னை வெறுக்கல ராஜா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஸ்டாண்டர்ட்ல வந்தீங்க, தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல வந்தீங்கன்னா ஒரு நாளும் தேவனை முறுமுறுக்க மாட்டீங்க. நீங்க தேவனுடைய அழைப்புல இருப்பீங்களா, சரியான லைன் ட்ராக்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமா குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னும் குறை சொல்லியிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்திருப்பீங்க. நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மிஸ் பண்றீங்க, ஏதோ ஸ்டாண்டர்டை மிஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இல்ல ஆண்டவரே, நான் இன்னும் எடுத்து நெருங்கி வருவேன். இன்னும் அண்டையிலே நிற்பேன் ஆண்டவரே. இன்னும் உடைய நிலைமையில நின்றுகிட்டு இருப்பேன். இன்னும் உடைய பிரசனத்தையே நோக்குவேன். ஒருவேளை பருத்திமை குருடனை போல இன்னும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய் சத்தமா கூப்பிடுவேன். இதுவரை கூப்பிட்ட காரியங்களை காட்டிலும் சில காரியங்களுக்கு முன்னிலும் அதிகமாய் கூப்பிடப்பட வேண்டும். தேங்க்யூலோ. இதுவரைக்கும் பலிபீடத்தை கட்டினதை பார்க்கிலும், இதுவரைக்கிற அந்த ஜெபத்தின் வல்லமை காட்டிலும் அதிகமான ஜெப வல்லமை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பலிபீடத்தை புதிதாக்குவோம். தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. பலிபீடத்தை செப்பனிடுவோம். தேங்க்யூலோ ஜீசஸ். பலிபீடத்தை செப்பனிடுவோம். பெருமலையை பார்ப்போம். பாகாலை வெட்டி எறிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதத்தை காண்போம். 3 வருஷம் மழை இல்லாத அந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெருமலைகள் வந்தது. ஒரு பலிபீடம் பெருமலையை கொண்டு வரும். நீ தேடுகிற ஆவிக்குரிய பலிபீடம் பெரிய மலைகளை கொண்டு வர உண்மையிலதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பலிபீடத்தினாலே பார்க்கிற சத்துருக்களை வெட்டி போடு. உன் பலிபீடத்துல நின்று பல சத்துருக்களை வெட்டி போடு. ஹல்லேலூயா. தேசத்தை கெடுக்கிற பாகாலை வெட்டி போடு. 850 தீர்க்கதரிசிகளை, பேய்களை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிகளை வெட்டி போட்டான். ஒரே ஒரு எலியா. உன் வீட்டுக்கு நீ எலியாவா இரு. ஹல்லேலூயா. உன் தேசத்தை நீ ஆசீர்வதி. தேங்க்யூலா. உன் மூலமா உன் வீடு, உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் மூலமா தேசத்துல மழை பெய்யட்டும். உன் மூலமா தேசத்து, உன் வீட்டுல இருக்கிற பஞ்சங்கள் மாறட்டும். தேங்க்யூலா, தேங்க்யூலா. எல்லா பஞ்ச சூழ்நிலைகள் மாறட்டும். 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம். ஒரே ஒரு எலியா வச்சு பலிபீடத்திலிருந்து தான் வல்லமை வந்தது. பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்தது. பலிபீடம் கட்டப்பட்டது, தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிட பண்ணப்பட்டது. மழை வந்தது. அக்கினியும் வந்தது, மழையும் வந்தது. தேங்க்யூலா, ஹல்லேலூயா. செக் பண்ண வேண்டியது பலிபீடத்தை தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதாம்கிட்ட கேட்க எங்க இருக்கிற, ஏன்னா ஆதாம்கிட்ட தேவன் கேட்ட, நான் ஒரு இடத்துல அவனை எதிர்பார்க்கிறேன், நான் உன் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்கிட்ட முகமுகமா பேசணும்னு விரும்புறேன். மோசே போல பேசணும், முகமுகமா. கண்மலை அண்டையில ஒளித்துரு, கண்மலை அண்டையில உட்கார்ந்துரு, மலை மேல ஏறி வா. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya லிபரபல ஷபலராக ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் முகம் தான் நமக்கு வேணும். ஹalleluya. அந்த முகம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிற முகம். அதனால எந்த பேயோ பிசாசோ எந்த மனுஷனோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஹalleluya ஹalleluya. நம்மளை அழைத்த தேவனுடைய வல்லம் நமக்குள்ள இருக்குது. ஹalleluya. உனக்குள்ளே வல்லம் இருக்குது. அதெல்லாம் சுட்டரிச்சு போட்டு எவ்வளவு பெரிய சாபத்தையும் முறிக்கிற வல்லம் உங்களுக்குள்ள இருக்குது. காண்டாமிருத்து ஒத்த பலன் உங்களுக்குள்ள இருக்குது. பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. அவன் என்ன வேணும் சொல்லிட்டு போறான். போக்கஸ் கர்த்தர் தான், அனாயிண்டிங் தான், அபிஷேகம் தான். அவரு மேல வச்சுக்க கிருபை மாறி போகல. ஹalleluya. நான் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறேன்ற ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் உனக்கு விரோதமா இருப்பவன்யா. ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாங்க. முகத்தை தேடுங்க. என்னுடைய முகத்தையே தேடுங்கன்னு சொன்னாரு. தேடிக்கிட்டே இருங்க. ஒருவேளை நீங்க தேடி இருக்கலாம். பருத்திமையை போல கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், இன்னும் செவி வரமாட்டே, பதில் வரமாட்டேல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க. ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப் இன்னும் போட்டுங்க. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பதில் வந்துடும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட பேசிப்பார் என்றால் நீங்க அதை எனக்கு வாட்ஸ்அப்ல சாட்சி அனுப்புங்க. நான் குரூப்ல போடுறேன். தேவநாம மகிமைக்கு. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.